அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிக்கிற எல்லார் லைஃப்லேயும் ஆரம்பத்தில் கண்டிப்பாக ஒரு சின்ன குழப்பம் இருக்குங்க. அதாவது தாலி கட்டின அடுத்த நிமிஷத்துலேருந்தே ரெண்டு பேரும் சமுதாயத்தின் பார்வையில் வேணால் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக மாறிடலாம். ஆனால் அவங்கள பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேரும் ஒரு அறிமுகம் இல்லாத நபர். நம்ம கூட கடைசி வரைக்கும் வாழ போகிறவங்க. அவங்களுடைய எதிர்பார்ப்பு எந்த அளவுக்கு இருக்கும், அவங்களுக்கு பிடிச்சது என்ன பிடிக்காது என்ன எதுவுமே தெரியாது. அதனால ஆரம்ப கட்டத்தில் தன்னை வித்தியாசமாக அறிமுகப்படுத்திக்கணும்னு எல்லாருமே ஆசைப்படுறது உண்டு. இந்த பொண்ணோட லைஃப்லேயும் அப்படிதாங்க. என்ன நடந்திருக்கு நீங்களே பாருங்களேன். யசோதா, மாப்பிள்ளை வரத்துக்கு நாளை ஆயிடுச்சுமா, கொஞ்சம் ஃபோன் பண்ணுமா. ஆமாப்பா, நீ தான் போனேன்னா எல்லாரும் வேலையா இருக்கா இல்லையாத்துல என்ன பண்ண முடியும். தாம்பரத்தெல்லாம் எடுத்து வைப்பா. அக்கா, பால் குடிச்சிட்டு அப்புறம் ஃபோன் பண்ணேன். நான் பால் குடிக்கிறது இல்லடா, எடுத்துட்டு போ. சரிப்பா, நானே குடிச்சிடுறேன். அப்பா, மாப்பிள்ளை என்னமா சொன்னார்? ஃபுல் ட்ரிங்க் போய் கட் ஆயிடுச்சுப்பா. அவர் எடுக்கிற மாதிரியே தெரியல. இவ்வளவு நாளை ஆயிடுச்சு, மாப்பிள்ளை எங்க வந்து நமக்கு வரும்? வாங்க 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 வாங்க. நமஸ்காரம் நமஸ்காரம். உங்களதான் எதிர்பார்த்துட்டே இருந்தேன். என் பொண்ணை ஃபோன் பண்ண சொல்லியிருந்தேன். ரிங் போயிட்டே இருந்து கட்டாயப்படுத்திருந்தேன். இல்லை சாரி, நான் தான் எதுக்கு பக்கத்தில் வந்துட்டோமே, வீண் செலவினத்துக்குன்னு எடுக்க வேண்டான்ட்டேன். பாட்டி, நான் ஃபோன் ஆக்கில் மறந்து வச்சுட்டு வந்துட்டேன். தெரியுண்டா, மறுதியை நீயே காமிச்சு கொடுத்துட்டே. வா போகலாம், வா. எதுவா பாரு. வாங்க 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 வாங்க. நமஸ்காரம் 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 பாட்டி. தாம்பூலம் எடுத்துன்னு சொல்லலாம். தாம்பரத்தட்டை எடுத்துட்டு யசோதா அப்படியே கூடணும்மா. நல்லா இருந்தா ஐயோ எல்லாம் வேணாம். பேரனை பிடிச்சிருக்கோமா? நான் 2 வருஷம் படிக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் தான் கல்யாணத்தை பற்றி யோசிக்கணும். ஐம் சாரி, எனக்கு பிடிக்கல. யாரேச்சு நீ கரெக்டா பண்ணிருக்கியா? பிடிச்சிருக்கு. எல்லாருக்குமே பிடிச்சி போயிடுத்த. அப்புறம் என்ன, கல்யாணமே முடிஞ்ச மாதிரி தான். ரொம்ப சந்தோஷம். சந்தோஷம். இல்லைங்க, எனக்கு பால் சாப்பிட பழக்கம் இல்லைங்க. ஐயோ பழம் வேணாங்க. உட்காருங்க. கன்ஃபர்மேஷனுங்க, பெர்மிஷனுங்க. என்னங்க, உண்மையிலேயே என்னை பிடிச்சி தான் கல்யாணம் பண்ணீங்களா, இல்லை உங்கள் அப்பா அம்மா சொன்னதுக்காக என்ன கல்யாணம் பண்ணிட்டீங்களாங்க? பிடிச்சிதான் கல்யாணம் பண்ணிட்டேன்.
காசுக்கு போயிட்டு வரேன், 2 வாரத்தில் வந்துடுறேன். ஆற்ற நான் ஜாக்கிரதையாக பார்த்துக்கோ. அப்புறம் அவர்கிட்ட வெகுலியாக அச்சு பிச்சு தனமாக நடந்துக்காத, ஜபர்தஸ்தான் நடந்துக்கோ. போயிட்டு வரேன்டா கண்ணா. மாட்டு பண்ண போயிட்டு வந்துடுறேன். கொளுத்துறவே இல்ல தோக்கிற கல்ல புடிச்சு தள்ளிட்டு இருக்கேன். நோ திஸ் இஸ் மை ஜிம் டைம். இந்த டயத்துல பண்ணா தான் நன்னா வெறுத்து கொட்டுண்டி. என்னத்தையோ பண்ணி தொலைங்கோ. பாரடி என்ன அவ திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறாளே. சொல்றா ஏன்டா இண்டி கிட்டால வச்சுக்கிற? இன்னசென்ட்டா பிஹேவ் பண்ணாதடா. நாளைக்கு நான் ஆபீஸ் வரேன்னு நாளைக்கு வந்து நான் வேலையை முடிச்சு கொடுத்துறேன். என்னம்மா பார்த்துட்டு இருக்க? இல்லடா, நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் ஸ்கூல் படிக்க வச்சு இந்த பாடலுக்கு டான்ஸ் ஆடி இருந்தோம். அதனால தானே இந்த பாடல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓஹோ, எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ், வாங்க. ஆறு மணிக்கு மேல ஆயிடுச்சு. இப்ப நான் மேனேஜர் கிடையாது, மாப்பிள்ளை தோழன். உட்காருங்க. தேங்க்யூ சார். மறுபடியும் சொல்றேன், மணி 6க்கு மேல ஆயிடுச்சு. நான் இப்ப மேனேஜர் கிடையாது, மாப்பிள்ளை தோழன். பக்கத்துல வந்து உட்கார்றேன். ஆத்துல எல்லாம் நல்லா இருக்கல? முதல்ல நீ சந்தோஷமா இருக்கிய? நல்லா இருக்கேன். என்ன இருக்கிற? என்ன இருக்கிற? அதெல்லாம் இல்லடா. என்ன தப்பா நினைக்காதடா. உன்கிட்ட மட்டும் தானே கேட்க முடியும். என் ஆத்துக்காரி ஏதாவது இம்ப்ரெஸ் பண்ண ஐடியா இருந்தா கொடுக்குறேன். என்னது? ஆத்துக்காரி இம்ப்ரெஸ் பண்ண ஐடியாவா? மடைநாடா நீ? நான் தான் என்ன தப்பா நினைச்சுக்கான்னு சொன்னேன்ல. சரி, நான் ஒன்று சொல்றேன், கவனமா கே. அவளுக்கு பிடிச்ச ஏதோ ஒரு விஷயம் உனக்கும் பிடிக்குன்ட்டு யதார்த்தமா தெரியும். அவன் இம்ப்ரெஸ் ஆயிடுவா. நல்ல ஐடியா. ஆனா புரியலையே. என்னடா நீ? உதாரணத்துக்கு அவளுக்கு தயிரோட பிடிக்குதுன்னு வச்சுக்கோயேன், உனக்கும் தயிரோட பிடிக்குதுன்னு தெரியும். ஆனா யதார்த்தமா தெரியும். ஓகேவா? எஸ், எனக்கு ஒன்று தோன்றது. இப்பவே போறேன். சுப்பிரமணி, மறந்துடாத, யதார்த்தமா. ஏன் சும்மா இருக்க? ஏதாவது சாங் போட்டுக்கலேன். எனக்கு பிடிச்ச பாட்டு தானே. பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கா? என்ஜாய் பண்ணு. தலை வலிக்குது, வீட்டுக்கு போலாமே ப்ளீஸ். எதுக்கு? ப்ளீஸ் வீட்டுக்கு போலாம். இந்த நேரத்துல என்ன கேட்டிருந்தீங்க? பிடிச்சிருக்கா?
பிடிச்சிருக்கு நீங்களே கேளுங்க. ஏன் எனக்கு தூக்கம் வருது, நான் படுக்க போறேன். பாட்டு கேட்டது போதும், லைட் ஆஃப் பண்ணிட்டு படுங்க. ம் ஐயோ, அதே பாட்டு. நானும் நம்புறேன். சுப்பிரமணி, எப்படா வருவ நீ? ஹலோ. ஓ, யசோதாவா? எப்பயும் போல செல்ல மறந்து வச்சுட்டு போயிட்டானா? ஆத்துல எல்லாம் எப்படிமா இருக்கா? ஷேமா இருக்காளா? நல்லா இருக்கேன். சரிம்மா. ஒரு நிமிஷம். என்னது? உங்களாண்ட ஒரு விஷயம் கேட்கணும். அவருக்கு என்ன ஆயிடுத்து? ஐயோ, ஓஹோ, பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கா? நீ எதுவும் தப்பா எடுத்துக்காதம்மா. அவன் பாட்டி மடியிலே வளர்ந்த பையன். அவனை பார்க்க வந்த பொண்ணு எல்லாமே அவனை பிடிக்கலன்னு சொல்லி அதே தான் அவன் காதில் திருப்பி திருப்பி கேட்டுகிட்டே இருக்கு. நீ அவனை பிடிக்குதுன்னு சொன்னாலும் அவன் காதில் பிடிக்கலன்னு தான் வரும். அவன் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறாம்மா. அவனை விட்டுறாத. நான் சொல்கிறேன், கண்டிப்பா. சரிண்ணா, வச்சுடுறேன். சரி. செல்ல மறந்து வச்சுட்டு போயிட்டேன். ஏண்ணா? என்னம்மா விஷயம்? சத்த வரையலா? இதோ வந்துட்டேன். என்னம்மா? உட்காருங்க. போறோம், நிறுத்துறேயா? ஏன் உனக்கு பிடிக்கலையா? முன்னாடி பிடிச்சது இப்ப துளி கூட பிடிக்கல. ஏன்னா உங்க பாட்டி எதை நினைச்சுட்டு சொன்னாலும் எனக்கு தெரியல. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்ன அந்த க்ஷணத்துல இருந்தே உங்களுக்கு மனசளவுல நான் ஆம்பளையால் ஆயிட்டேன். சாந்தி முகூர்த்த அன்னைக்கு நீங்க என்னென்ன பேசினேரே, அப்போ உங்க கண்ணுல இருந்த காதல் எனக்கு தெரிஞ்சது. ஏன்னா நீங்க என்ன இம்ப்ரெஸ் பண்றதா நினைச்சுட்டு உங்களை நீங்க எழுந்துடாதீங்க. நான் புறப்படுறேன். திரும்பவும் கண்ணாடியை மறந்து வச்சுட்டு போயிட்டாரா? ஃபோன் பண்ணியா? ஹலோ, கண்ணாடி ஆத்துல மறந்து வச்சுட்டு போயிட்டே சத்த வரையா? என்ன? I love you.